ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சீரீஸ். காம்படிட்டிவ் எக்ஸாமில் சீரீஸ்ன்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். சீரீஸ் un is convergent if limit n tending to infinity un is equal to 0. அதாவது ஒரு சீரீஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருக்குன்னா அதோட nth டேர்ம் 0க்கு கன்வர்ஜ் ஆகணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது ஒரு நெசசரி கண்டிஷன் தான், பட் நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஏன் சொல்கிறேன்னா இதோட கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இப்போ நான் இந்த 3 சீக்வன்ஸ் சீரீஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 சீரீஸ்லேயும் கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ், அதாவது nth டேர்ம் எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே 0க்கு கன்வர்ஜ் ஆகுது. தேர்ட் ஒனுக்கு நான் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ காஸ் 0ன்னு வந்துடும். காஸ் 0ஓட வேல்யூ 1. அப்போது இந்த டேர்ம் 1க்கு போயிட்டு கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆயிருந்ததுன்னா அதோட nth டேர்ம் கண்டிப்பாக 0க்கு தான் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து இந்த லாஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா டைவர்ஜஸ் அப்படின்ட்டு என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். அதாவது ஒரு சீரீஸை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது கன்வர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் டு 0, அதாவது லிமிட் 0வாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்குமானா நீட் நாட் பி. அதனால தான் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1/n² அப்படின்றது கன்வர்ஜென்ட் சீரீஸு, பட் 1/nன்றது டைவர்ஜஸ். பட் அதோட கரஸ்பாண்டிங் nth டேர்ம் ரெண்டுத்துக்குமே எங்கே போகுதுன்னா 0க்கு தான் போகுது. அப்போது இதை நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது டைவர்ஜஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். nth டேர்ம் 0க்கு போகலன்னா நம்மளால் டேரெக்டாக டைவர்ஜென்ட் அப்படின்றத சொல்லிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு nth பார்ஷியல் சம். இப்போ நான் அதை SN எடுத்துக்கிறேன். ஸோ SN அப்படின்றது என்னென்னா n டேர்ம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ U1 U2 அப்படின்ட்டு n டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறது தான் nth பார்ஷியல் சம். ஸோ இந்த nth பார்ஷியல் சம்முக்கு நான் லிமிட் n tending to infinity அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஆன்சர் தான் எனக்கு சம்மேஷன் UN, கரஸ்பாண்டிங் சீரீஸ்க்கான வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், சம்மேஷன் ஓவர் 1 to infinity 1/4n எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட nth பார்ஷியல் சம்மை கால்குலேட் பண்ணுறேன். 1/4 1/4² அப் டு 1/4 ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரெஷன் மாதிரி. இதோட காமன் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ 1/4ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே வருது. ஸோ 1/4ன்றது லெஸ் தென் 1ஆக இருக்குது. ஜாமெட்ரிக்கல் சீரீஸோட ஃபார்முலா என்ன? a times of 1 minus r power n divided by 1 minus r. ஸோ இதில் ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெடியூஸ்டு ஃபார்ம் வரும். இப்போ இந்த டேர்முக்கு நான் என்ன பண்ணணும், n tending to infinity அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ n tending to infinity அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். உங்களுக்கு ஆன்சர் 1/3 கிடைக்கும். அப்போது இந்த சம்மேஷன் வேல்யூ தான் இந்த சீரீஸோட சம்மும். ஒரு இன்ஃபினைட் சீரீஸோட வேல்யூ கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் nth பார்ஷியல் சம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மற்ற எல்லா டேர்ம்லேயும் நம்மளால் ஜஸ்ட்டு டெஸ்ட்டு தான் பண்ண முடியும், இது கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா இல்லை டைவர்ஜென்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு. அந்த கன்வர்ஜ் ஆகிற வேல்யூஸ் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் nth பார்ஷியல் சம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் டெஸ்ட். ஸோ கம்பேரிசன் டெஸ்ட்டில் UN ≤ VN ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு சீக்வன்ஸில் இருக்க UN VN என்னால் கம்பேர் பண்ண முடியுது. லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இது மாதிரி கம்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா இதோட கரஸ்பாண்டிங் சீரீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கிரேட்டராக இருக்க சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா ஷுவராக இந்த லெஸராக இருக்க சீரீஸும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதேமாரி லெஸராக இருக்க சீரீஸ் டைவர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேக்ஸிமமாக இருக்கிற சீரீஸும் டைவர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மேஷன் n/n² + 1. ஸோ இதை நான் UN அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ VN என்ற சீக்வன்ஸை நான் எப்படி எடுக்கிறேன்னா 1/n² அப்படின்னு எடுக்கிறேன். ஆர் n² + 1 எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ என்னால் ஈச் அண்ட் எவ்ரி டேர்மை கம்பேர் பண்ண முடியும். திஸ் டேர்ம் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/n² + 1 அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ திஸ் சீரீஸ் summation 1/1 plus series is convergent. அப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா இதோட லோயராக இருக்க சீரீஸும் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். சீரீஸ் UN கன்வர்ஜென்ட் அண்ட் சீரீஸ் VN கன்வர்ஜென்ட் ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் சம் இதுவுமே கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சம் மட்டும் இல்லை, அதோட
சப்ராக்ஷன் இதுவுமே வந்து எனக்கு கன்வர்ஜெண்ட்டாக தான் இருக்கும். இதுவே வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ் இன்னொன்று டைவர்ஜென்ட் சீரீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஜெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதோட சப்ராக்ஷனை பற்றி நம்மளோட பேச முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் கன்வர்ஜெண்ட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் டைவர்ஜஸாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கன்வர்ஜென்ட் ஒரு டைவர்ஜெண்ட்டாக இருந்தால் அதோட சம் பற்றி மட்டும் தான் பேச முடியும். த சம் ஷுட் பி டைவர்ஜெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு nth partial sum Sn is bounded above. ஆல்ரெடி nth partial sum பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். nth partial sum எதில் போயிட்டு கன்வர்ஜ் ஆகுதோ அதோட அதே வேல்யூஸில் தான் அதோட கரஸ்பாண்டிங் சீரீஸும் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா nth partial sum is bounded above. ஸோ அதாவது ஏதோ ஒரு வேல்யூஸில் போயிட்டு முடிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் பவுண்டட் above அப்படின்னும் போது. பட் தென் கரஸ்பாண்டிங் சீரீஸ் summation n need not be convergent. என்ன ரீசன்னா சம்டைம்ஸ் இந்த nth partial sum வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒரு சீரீஸ் எடுத்துக்கிறேன் -1 to the power n. ஸோ இப்போது இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எய்தர் உங்களுக்கு வந்து -1 கிடைக்கும் இல்லைனா வந்து 0 கிடைக்கும். ஸோ n வந்து ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வேல்யூ தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா +1 -1 கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு 0ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆன்சருமே கிடைச்சிருக்கு, 2 லிமிட் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போது இதுக்கான கரஸ்பாண்டிங் சீரீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷன் சீரீஸ் தான், நம்மளால் கன்வர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 லிமிட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் r⁴n series 1/n to the power lambda. The first one series r⁴n. ஸோ பவரில் n இருக்கும்போது n வேரிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் 1 to infinity. ஸோ இதுமாரி பவரில் இருக்கும்போது அதோட பேஸ் நம்பர், அந்த பேஸ் நம்பர் மாடுலஸ் ஆஃப் பேஸ் நம்பர் வந்து <1 இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான், அதனால் நான் மாடுலஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு r is <1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ r is <1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்கும். r greater than or equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா should be divergent அப்படின்றத நான் சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் சம்மேஷன் 1/n⁴ இந்த டைப்பில் இருக்கிறதுக்கு இந்த லேம்டான்றது கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ இங்கே இந்த லேம்டாவோட வேல்யூ greater than 1 இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து எனக்கு கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்கும். அதர்வைஸ் லேம்டா ஈக்குவல் டு 1, லேம்டா <1 இந்த 2 கேஸ்லையுமே என்னால் டைவர்ஜென்ட் அப்படின்ட்டு என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஓகே, சீரீஸோட நேச்சரை 2 டெஸ்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இஸ் சீரீஸ் un. ஸோ இங்கே நம்மளோட டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸாக எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த சீரீஸோட லிமிட் n tending to infinity un+1/un, அதாவது n+1th டேர்மை nth டேர்மால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிவிட்டு n tending to infinity அப்ளை பண்ணும்போது எனக்கு சம்திங் எல் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த எல் வேல்யூ <1 இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து எனக்கு கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல் வேல்யூ greater than 1 இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் சொல்ல முடியும். இதுவே ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்மளால் கன்வர்ஜென்ட்டோ டைவர்ஜென்ட்டோ எது வேணால் இருக்கலாம், நம்மளை இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் n1 to infinity n+1 1 factorial divided by 3/n அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் nth டேர்ம் அப்படின்றது n+1 factorial divided by 3/n, n+1th டேர்ம் அப்படின்றது n+2 factorial divided by 3 to the power n+1 அப்படின்னு இருக்கும். இதை நான் டிவைட் பண்ணுறேன். un+1 divided by un டிவைட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலி n+2 divided by 3 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை நான் கால்குலேட் பண்ணிவிட்டேன். இப்போ n tending to infinity அப்படின்றத அப்ளை பண்ணணும். இங்கே இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் இன்ஃபினிட்டி வரும். அப்போ இந்த டேர்ம் tending to infinity ஆகிடும். this will be greater than 1. ஸோ greater than 1 இருந்துச்சுன்னா எனக்கு கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் சீரீஸ். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஜென்ட் சீரீஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் தியரிட்டிக்கலாக கேட்கும்போது இதே கொஷினை un+1 divided by un தராமல் un divided by un+1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கான லிமிட் வேல்யூ எல்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ஆப்போசிட்டாக எடுத்துக்க வேண்டியதான். எல் greater than 1 இருந்ததுன்னா கன்வர்ஜென்ட், எல் <1 இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ செகண்ட் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸோ சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம் லிமிட் n tending to infinity un⁴ 1/n is equal to L. அதாவது nth டேர்முக்கு
nth ரூட் எடுக்கிறீங்க 1/n. ஸோ nth ரூட் எடுத்து n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிமிட் வேல்யூ எல்னு கிடைக்குது. அகெயின் இந்த எல் வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட், கிரேட்டர் தென் 1 இருந்தால் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த டெஸ்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களோட டேர்ம்ஸ் வந்து டேர்மோட பவரில் n டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவரில் n இருக்குது. இந்த சீரீஸோட nth டேர்ம் ஸோ நான் எப்படி எடுக்கிறேன்னா -n² அப்படின்ற டேர்மை -n ஹோல் டு தி பவர் +n அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த nth டேர்முக்கு நான் என்ன பண்ணணும், nth ரூட் எடுக்கணும். அதாவது 1/nன்றதை ரைஸ் பண்ணுறேன். 1/n ரைஸ் பண்ணால் இந்த n வந்து கேன்சல் ஆகிடும், எனக்கு -n மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம். இதுக்கு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இது சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம். என்னென்னா 1 + இந்த செகண்ட் டேர்முக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகணும். செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதோட லிமிட் வேல்யூ எக்ஸ்பொனென்ஷியல் நம்பர் e அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த கண்டிஷனை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. 1+ இருக்குது. செகண்ட் டேர்முக்கு n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகும். இந்த செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்கணும். பட் ரெசிப்ரோக்கல்ன்றது n மட்டும்தான், -n இருக்குது. அப்போ இந்த டேர்மை எப்படி எதுனா 1 + 1/n ஹோல் டு தி பவர் n, ஸோ டு தி பவர் -1 அப்படின்ட்டு ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேர்முக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஈன்னு வந்துடும். ஸோ பவரில் இருக்க -1 வந்துடும். அப்போ e டு தி பவர் -1 தட் இஸ் 1/e. ஓகேவா? ஸோ இந்த லிமிட் வேல்யூ இதுதான் நம்மளோட எல்ன்ற வேல்யூ. இந்த வேல்யூ லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 சொல்லிட்டேன்னா கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்டை ஈஸியாக சொல்லிடலாம். பட் இந்த ஈன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.7 அப்படின்னு இருக்கும். அப்போ 1/2.7னா கண்டிப்பாக அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் இருக்கும். இட் வில் பி லெஸ் தென் 1. அந்த கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ். அப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே வந்து சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம் மட்டும்தான். இப்போ நம்ம சீரீஸ்க்குள்ளே நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். தட் ஒன் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ். ஓகே, ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது என்னென்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ட்டு மாறி மாறி வர்றது. இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், un ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் இருக்க எல்லா டேர்ம் வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா nth டேர்ம் விட ஸோ n + 1th டேர்ம் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது டிக்ரீஸ் ஆகியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் கண்டிஷன் இந்த nth டேர்முக்கு லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகும்போது இட் வில் பி கன்வர்ஜஸ் டு 0. ஸோ இந்த 3 கண்டிஷன். ஸோ இந்த 3 கண்டிஷனும் இருந்துச்சுன்னா which implies the series -1 to the power n un is convergent. அதாவது -1 to the power n அப்ளை பண்ணுறதால மைனஸ் அப்படின்றத ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போது இந்த கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து எனக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது nth டேர்ம் 0 ஆகணும், இருக்கிற எல்லா டேர்மும் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரணும். ஓகேவா? n + 1th டேர்மை விட nth டேர்ம் அதிகமாக இருக்கணும். ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே வரணும். அந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா நமக்கு அதோட கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் 1/nன்றது தான் வந்து un. ஸோ இதில் இருக்க எல்லா டேர்முமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0. அண்ட் செகண்ட் கண்டிஷன் n + 1th டேர்ம், அதாவது ரெடியூஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. 1/2 1/3. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரெடியூஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. அண்ட் இதோட n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் இது வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ அப்போது இதோட கரஸ்பாண்டிங் மைனஸ் சீரீஸ் -1 to the power n 1/n அப்படின்றது கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகே, பட் நம்ம இந்த சீரீஸே வந்து சீரீஸ் 1/n வெறும் 1/n மட்டும் பார்த்தோன்னா இதை வந்து டைவர்ஜஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து ஆல்டர்னேட்டிவாக மாறும்போது -1 to the power n அப்படின்னு மாறும்போது இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக மாறுது. ஓகே, செகண்டும் இதே கான்செப்ட் தான். ஸோ இங்கேயும் அதேமாரி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இதோட nth டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ தட் இதோட ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் கன்வர்ஜென்ட். எப்போ ஒரு சீரீஸை வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த சீரீஸ்க்கு நீங்கள் மாடுலஸ் எடுக்கணும். அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீரீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாடுலஸ் எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். இதுவே வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா அப்சல்யூட்ன்றது மீனிங்லெஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்கள் மாடுலஸ் எடுக்கும்போது அந்த மாடுலஸில் வர்றதுக்கு உங்களுக்கு கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்முக்கு நீங்கள் வந்து மாடுலஸ் எடுத்தீங்கன்னா இதில் வர மைனஸ் டேர்ம்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு 1/n மட்டும்தான் வரும். பட் இது வந்து ஒரு டைவர்ஜென்ட் சீரீஸ். அப்போது இதை வந்து ஆல்டர்னேட்டிவை பொறுத்த வரைக்கும் இதை கன்வர்ஜென்ட் சொல்லலாம்.
அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா இதோட மாடுலஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்குது. பட் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஆல்டர்னேட்டிவ் கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதுவுமே வந்து என்ன வரும், 1/n² வரும். ஸோ இதுவுமே கன்வர்ஜென்ட். அப்போது இது மாதிரி மாடுலஸ் எடுக்கும்போது எதெல்லாம் கன்வர்ஜென்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். ஸோ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா செமி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படின்னா ஒரு சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், அதோட மாடுலஸ் அதாவது அப்சல்யூட் வந்து நாட் கன்வர்ஜென்ட் அதாவது டைவர்ஜஸாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்மளோட சீரீஸை வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா -1n 1/n நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ், ஆனால் இதோட மாடலஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/n வரும். ஸோ டைவர்ஜென்ட். அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் தேரம் இருக்குது. அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கன்வர்ஜென்ட் சீரீஸாக கொடுக்கும். அதாவது ஒரு சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா கண்டிப்பாக அந்த கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதுவே வந்து இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸை அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்குமானா நீட் நாட் பி. ஓகேவா, திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சீரீஸ் sin n(θ/n²) நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட அப்சல்யூட் அதாவது மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லெஸ் than or equal to 1/n². ஏன்னா சைனோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதனால் மாடுலஸ் எடுக்கும்போது இட் வில் பி 1. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ லெஸ் than or equal to 1/n² சொல்லலாம். இப்போது இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ். ஸோ நம்மளோட கம்பேரிசன் டெஸ்ட் என்ன சொல்லுது, ஸோ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸும் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி டைமில் இந்த அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் இந்த தேரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் இட் மைண்ட், அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் கிவ்ஸ் கன்வர்ஜென்ட் பட் ரிவர்ஸ் நீட் நாட் பி. அதாவது கன்வர்ஜென்ட்லேருந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் வரணும்னா அது நாட் பாசிபிள். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இதுவாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கன்வர்ஜென்ட், இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்குமானா இருக்காது. ஓகே, தேங்க்யூ.